இன்னும் எதிர்த்த வீட்டு பூட்டி இருக்கு. இந்த பிள்ளைங்க எங்க போனுச்சுங்க? காலையிலேயே தோட்டத்துக்கு போயிடுச்சுங்க. தோட்டத்துக்கா? ஏன் இவ்வளோ நேரமா போனுச்சுங்க? என்னன்னு தெரியல, காலையில் வெள்ளனையே ஒரு பக்கம் விடியத்துக்கு முன்னாடியே கிளம்பி போணுச்சுங்க. நான் வெளியே வாசை கூட்டிக்கிட்டு இருந்தேன். ஏம்மா இந்த நேரத்துலன்னு, இல்லைம்மா உச்சி வெயில் வந்துருச்சுன்னா தோட்டத்தில் நின்று வேலை பார்க்க முடியல, அதான் இப்பயே போனோம்னா சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு வந்துடலான்னு போகிறோம் அப்படின்னுச்சுங்க. சரி சரி பார்த்து போங்கன்ட்டு இருந்தேன். அப்படியா? சரி. நீங்கள் எங்கே போகிறீங்க? இல்ல, இந்த பிள்ளைங்கள போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாரேன். ஏங்க? என்னமோ தெரியல, போய் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். ஆ சரிங்க. ஐயோ, நான் வேற உலைய அடுப்பில் வச்சேன், அது அப்படியே மறந்துட்டேன் பாரு. நேரத்துக்கு உலை கொதிச்சிருக்கும், அரிசி எடுத்து போடுவோம். ஒரு லோன் ஒன்று வந்திருக்கு, அதை வாங்கிடலான்னு தான் உன்னை வர சொல்றேன். வா கிளம்பு போவோம். ஏங்க சும்மா என்ன அங்கே வா இங்கே வான்னு இருக்காதீங்கங்க. எங்கள் அம்மா வேற ஒத்தையில் இருக்குது, பாவம். அதுவும் இல்லாமல் எனக்கும் வேற உடம்பு வேற வீக்காக இருக்கு. நாங்கள் இருந்துட்டு வாரேன். இங்க பாரு, நான் என்ன சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா அந்த லோன் வாங்கிட்டோம்னா ஒரு மாட்டை வாங்கி போட்டுடலாம், அது அப்புறமேட்டு பால் கறந்துக்கலாம், வியாபாரம் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வா கிளம்பு. ஆமாம், அதையே என் பேரில் வாங்கணும், ஏன் உங்கள் அம்மா பேரில் வாங்க வேண்டியதானே? இத்தனை வருஷம் எல்லாரும் உங்கள் அம்மா பேரில் தானே வாங்கினாங்க. அப்போ வயசு கம்மிமா, இப்போ 60 வயசு ஆகிப்போச்சு, அதனால அது பேரில் வாங்க முடியாதுன்னுட்டாங்க. ஏன்னா 60 வயசுக்கு மேலே உங்களால் லோன் கட்ட முடியுமா என்ன ஏதுன்னு. ஆமாம், உங்கள் அம்மா மாடு வாங்குறதுக்கு நான் வந்து இது பண்ணணுமா? அது என்ன மாட்டு என்ன தலையில தூக்கி வச்சுட்டு போகுது? நமக்கு தானே, அது இருக்கிற வரைக்கும் மேய்க்கும் எல்லாமே பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு தானேம்மா. என்னத்த நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க, உங்க பிள்ளை பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ள, நான் என் புள்ள பேரில் ஒரு கடன் வாங்கினது கிடையாது. இப்படி என் புள்ள பேரில் கடன் வாங்கி நாளை பின்ன கடன் கட்ட முடியலன்னு ஏதாவது ஒன்றுனா என் பிள்ளைய கேட்க மாட்டாங்களா? ஏத்த நான் என்ன உயிரோட தானே இருக்கேன், இல்லை செத்துக்கிட்டு போயிட்டேன்னா? நான் தான் எல்லாம் கட்டிக்கிறேன்னு சொல்றதுனால தானே உங்க பொண்ணை வர சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் என்ன பிறந்த வீட்லயே எப்பப்பட்டாலும் இருந்துகிட்டு தான் என்ன அர்த்தம்? அங்க புகுந்த வீடு, இனி அந்த வீடு தான் இவளுக்கு எல்லாம் நிரந்தரமும். அங்க வராம சும்மா இங்கே இருந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த பாரு, கல்யாணம் ஆனிச்சு, கல்யாணம் ஆகி ஆனா ஊனா ஹச்சுன்னு தும்முனாலே இந்த பொண்டாட்டிக்கு ஓடி வந்து உட்காந்துக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. நாளை பின்ன அது உங்களுக்கு தான் அசிங்கம், எனக்கு கிடையாது. சும்மா நானும் வரவும் கூப்பிடவும் போவோம், வரவும் போவோம், கூப்பிடவும் போவோம், மறுபடியும் இங்க வரவும். இது வீடா இல்ல அதுக்கு அவளுக்கு அது வீடா? சொன்னா புரிஞ்சுக்கணும். எங்கள் அம்மா ஒத்தையில் தனியால இருக்கும். ஒத்தையில தனியா இருந்தாங்கன்னா அங்க நம்ம வீட்டுல வந்து நம்ம இருக்கட்டும். அதுக்குன்னு நீ இங்க வந்து இருந்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்க? வாழா வெட்டியா வந்துட்டு தான் சொல்லுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு. அத்தை இங்க பாருங்க, உங்களுக்கு பையன் இருக்குது, உங்களுக்கு மருமகம் இருக்குது, அவங்க எங்க இருக்காங்க என்ன எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது தான் நியாயம். இப்படி ஏன் பொண்டாட்டிய அங்க வாழ விடாம இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது நியாயம் கிடையாது. உங்களுக்கு இங்க ஒத்தையில இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க அங்க வீட்டுக்கு வாங்க. அதை விட்டுவிட்டு நான் வர முடியாது இங்கதான் புள்ள இருக்கணும்னா அது வந்து நீங்க புள்ளைய கட்டி கொடுக்காம இருந்திருக்கணும். சும்மா என்னை கெஞ்ச விட்டுக்கிட்டு இருக்காம போய் கிளம்பு போ. எல்லாம் அவங்க ஆத்தாக்காரி ட்ரைனிங்குமா, அதனால தான் இப்படி வந்து கத்திக்கிட்டு போறாரு. ஏண்டி, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை சொல்றது நியாயம் தான். நீயும் கிளம்பு, நான் தனியாவே இருந்துக்கிறேன். ஏம்மா, உன்னை ஒத்தையில விட்டுட்டு போகிறதுக்கு சங்கட்டமாக இருக்குதுன்னு உன்னை அங்கே வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? கிளம்பு, அவர் தான் உன்னையும் அங்கே வர சொல்கிறாருல்ல, அங்கே போவோம். நீ தனியாக அந்த என்ன பண்ண போகிற? இல்லடி, நான் அதை கடை வேற கிடக்குது, இதில் ஜாமான்லாம் வீணாக போயிடும், நான் இருந்துக்கிறேன். நீ போ. ஆமாம், என்னத்தை போய் ஜாமான் வாங்கி போட்டிருக்க? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. வா முதல்ல கிளம்பு போவோம். இல்லடி, மாமன் மச்சான் வீட்டிலலாம் வந்து உட்காரக்கூடாது. எதுக்கு மாமன் மச்சான் வீடு? அது உன் அண்ணன் வீடு தானே. வா, அங்கே யார் உன்னை என்ன சொல்ல போகிறா? இல்லடி, மாமியார் பேர் ஏதாவது சொல்லிக்கிட்டா மனசுக்கு கஷ்டமாக போயிடும், அதான். அது என்னம்மா சொல்ல போகுது? நீ கிளம்புமா, நம்ம போவோம். அப்படியா? சரி, யார்கிட்ட தான் இந்த ஆள் ஃபோன் பேசுகிறானே தெரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமாவே தயா இருக்கான். ஒன்று இங்கிட்டு போய் நிற்கிறான், அங்கிட்டு போய் நிற்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பொண்ணு நீ தானா? நான் பயந்தே போயிட்டேன். போ. என்னத்துக்கு பையன்? இதில் என்ன கரடிமா இருக்கா, பேய்மா இருக்கா, இல்லை பிசாசுமா இருக்கா? ஐயோ சின்ன பொண்ணு, நான் ஒன்று அப்படி சொன்னேன்னா ஒன்றும் இல்லை. அப்படி பின்னாடி வந்து பட்டுன்னு கைக்க வச்சோன்னையும் உள்ளுக்குள்ளே நடுங்கி போயிடுச்சு. அதான் தப்பு பண்ணாதானே நடுங்கி போகணும். நீங்கள் தப்பே பண்ணலை, அப்புறம் எதுக்கு நடுங்குது? ஏன் லூஸு, பின்னாடி வந்து யாராவது கையை வச்சா திடீர்னு பயமாக இருக்காதா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தான் பையமாக இருக்கும், பையமாக. சரி, நான் வெளியே போகணும். வெளியே போவோமா? வெளியே தானே, ஏதாவது கதவு தானே திறந்துருக்கு, வெளியே போக வேண்டியதானே. காமெடி. ஏன் லூஸு, நான் வெளியே போகணுன்னா அங்கே போகணும்னு சொல்லலை, சந்தைக்கு போகணும்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, சந்தைக்கெல்லாம் போகணும்னா எரிச்சல் சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாமல் நீ ஒரு இடத்துலயே காய் வாங்குவ, போனவனு ஒரு இடத்துல கேட்ப,
அதுக்கப்புறம் சுற்றி முத்தி எங்கே விலை கம்மியாக இருக்குன்னு பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் எங்கே கேட்கியோ அதே கடையில் இருந்து தானே வாங்குவேன். உன் கூட வந்து டென்ஷனு. நீ வேணா அப்புறம் பஸ்ஸில் இருந்து வாங்கிடுவாங்க. 10 ரூபானாலும் நான் அலைஞ்சு திரிஞ்சு மிச்சம் முடிச்சு எல்லாம் பண்ணுறேன். இதே உங்கள் அக்காவோ உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அம்மாவை கூப்பிட்டா உடனே ஓடிடுவீங்க. நானும் உங்களுக்கு இலக்காரன் தான். அவங்களனா வண்டியில் வச்சு கூட்டிக்கிட்டு போவீங்க. நானா பஸ்ஸில் ஏறி போய் பஸ்ஸில் வரணும். கடி காலங்காலத்தில் ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு. சரி சின்ன பொண்ணு, நீ கிளம்பு, நம்ம போவோம். வேணாம், நான் பஸ்ஸில் போய்க்கிறேன். இந்த வீட்டுக்காக மாடா உழைச்சி ஓட தெரிஞ்சு பஸ்ஸிலேயே போய்க்கிறேன். ஐயோ சின்ன பொண்ணு, போய் கிளம்பு சின்ன பொண்ணு, நம்ம போவோம். வேண்டான்றேன்ல. ஐயோ குரல் மாறுவ ஆரம்பிச்சிருச்சு. இனி அம்புட்டு தான் நம்மள பஞ்சர் ஆக்கிடுவாளே. சின்ன பொண்ணு, நம்ம வெளியே போயிட்டு உனக்கு பிடிச்ச அந்த கடையில் டீ குடிச்சு பப்ஸ் சாப்பிட்டு வருவோம். சின்ன பொண்ணு கிளம்பு. வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ கிளம்புமா, கிளம்பு. அம்மா கொஞ்ச நேரத்தில் உயிரே போச்சம்மா. உள்ளே போனான்னா கிளம்பி வர கொஞ்சம் மணியாகும். அது வரைக்கும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம். 2 பேரும் இங்கே தான் உட்காந்துருக்குதுங்களா? அரிசி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. இனி சமைக்கிறதுக்கு சாப்பாட்டு கூட ஒன்றும் இல்லை. இப்போ என்னங்க பண்ணுறது? நானும் எல்லா பக்கமும் வேலை கேட்டு பார்த்துட்டேன். ஒரு இடத்துலையும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. கையில் இருந்த காசை எல்லாமே விவசாய நிலத்துல விதை வாங்க மருந்து வாங்கன்னு எல்லாம் போட்டாச்சு. சுத்தமாக ஒன்றும் இல்லை. மனசு தளர விட்டுறாத. ஏதாவது ஒன்று பண்ணுவான். கடவுள் எப்படியும் நல்லவங்களை சோதிப்பான், கைவிட மாட்டான். என்னென்ன போங்க, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சங்கட்டமாக இருக்குல்ல. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதான் எல்லாமே விளைச்சாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீ தண்ணி பாய்ச்சா மட்டும் இந்த தோட்டத்துக்கு போதும். நீ இங்கேருந்து தண்ணி பாய்ச்சிட்டீங்கன்னா கூட நான் காலையில் போனேன்னு வை, பக்கத்தூரில் போய் வேலை பார்த்துட்டு ராத்திரி ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் வந்துடுவேன். நம்ம ஊர்னா வேலை கொடுப்பாங்க, இங்கே யாரும் வேலையும் தர மாட்டேங்கிறாங்க. அதான். ஏங்க, வண்டி எது இருந்தால் கூட பரவாயில்ல, வண்டியும் இல்லை. எப்படி இங்கேருந்து ஒத்தையில் போய் ஒத்தையில் வருவீங்க? அதுவும் இங்கே 8 மணிக்கு மேலே பஸ்ஸும் இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை முடிச்சாச்சுன்னா நான் பாட்டுக்கு அந்த காட்டு வழி பாதையில் வந்துடுவேன். என்னங்க நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இங்கே இது எல்லா கஷ்டமும் வந்தால் தான் வாழ்க்கை. எவன் ஒருத்தன் கஷ்டத்தை கடந்து போகிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். கஷ்டத்தை பார்த்தோன்னே பின்வாங்கி ஓடுறான் பாரு, அவன் வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது. நம்ம பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இவரை நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் ஒத்தால மட்டும் எம்பிட்டு வேலையை தான் பார்ப்பாரு வைப்பார். ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்ல. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. என்னங்க என்னங்க எங்கிட்ட போய் தொலைஞ்சது இந்த ஆளு? நம்மளை கிளம்ப சொல்லிட்டு எங்கிட்ட போயிட்டானா? என்னைய பார்த்தா இவனுக்கு பைத்திய கரிமாத்திரி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கானா? இவன் அங்கே இங்கன்னு போகணுன்னு பேசும்போதே தெரியும் இவன் ஏதாவது வில்லங்க பண்ணுவான்னு. என்னை கிளம்ப சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டானா? அப்போ என்னை ஏமாத்திட்டுல போயிருக்கான். இதுவே அவன் ஆத்தாக்காரியும் அவன் தங்கச்சிக்காரியும் கேட்டிருந்தா எனக்கு தெரியாமல் எல்லா தில்லாலங்கடி வேலையும் பார்ப்பான். இதுவே என்ன வெளியே கூட்டிகிட்டு போகிறதுனா இவனுக்கு ரொம்ப தான் வலிக்குது. விடக்கூடாது சின்ன பொண்ணு, விடக்கூடாது. இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு சாப்பிட்ற சோத்துல பாரு கலந்து விட்டுறேன் எதையாவது. அப்படி பாவி, சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து விடுறியா? அப்படி இல்லையா, தோசை சுடுற எனக்கு கத்தி எடுத்து சுட தெரியாது. சின்ன பொண்ணு அடியே ஆத்தாடி, இந்த மனுஷன் இங்கே தான் இருக்கானா? இது தெரியாமல் நான் வேற பைத்திய கருமாதி வேற வளரிட்டேனே. காதலுக்கு இது கேட்டுருச்சானு தெரியலையே. அடி பாவி, வயிற்ற கலக்குதேன்னு கக்கூசுக்கு போனதுக்குள்ள என்னை போட்டு தள்ளுற ரேஞ்சு வரைக்கும் போயிட்டியடி. இல்லைங்க, உங்களை ஆளை காணலையா கிளம்பி வந்தோனையும்? அதான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், ஒன்றும் இல்லை. அந்த பாவிகளா, கொண்டாட்டிங்க வெளியே போகணும்னு நினச்ச உடனே கூட்டிக்கிட்டு போயிடணும். கூட்டிகிட்டு போகாமல் விட்டோம், அவங்க மைண்டில் என்னென்னமான மாதிரிலாம் ஓடுது. ஆடங்கொய்யால கொஞ்சம் அசந்தான் நம்மளே போட்டு தள்ளிட்டு போயிருவா போல இருக்கே. என்ன அம்மாயி, ஒரே ஜாலியா தான் இருக்கிறப்போ. ஆமாம் ஆமாம், நான் ஜாலியாக தான் இருக்கேன். ஜாலியா அம்மாயி ரொம்ப பிகு பண்ற. ஆட போயா, நீ வேற. அங்கே வீடு வாசலாம் அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. காடு கரையில் எப்படி கிடக்குதோ என்னவோ தெரியல.
உங்கள் ஆத்தா வேற இருக்கா அம்மு நீ கடை உடம்பு முடியாதோட அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்ட்டு இருக்காமன்ட்டு திட்டிக்கிட்டு கிடக்குற. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வயசான காலத்துல நீ யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்க போற? இல்லை சம்பாதிச்சு போட்ட கட்ட போறியா? வயசாகி போச்சு. இனிமே கம்முன்னு பிள்ளை வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு, சரியா? ஆமாம் ஆமாம், என்ஜாய் பண்ணேன்னா நமக்கு காசு வந்துடும் பாரு. வந்த விருந்தோ மருந்தோ 3 நாள் தான். அதுக்கப்புறம் ஊரை பக்கம் பார்த்து கிளம்பி போயிடணும். அதை விட்டு புள்ள வீட்டில் இங்கே உட்காந்துருந்தோம்னா நாளை பின்ன சொல்லு கடன் ஆகி போயிடும். யார் சொல்லுவா? ஏன் உங்கள் அப்பா சொல்லி காட்ட மாட்டாரா? இதா பாரு, மாமியார்காரி வந்தால் இங்கேயே டேரா போட்டுட்டான்னு சொல்ல மாட்டாரு. உங்கள் ஆத்தாக்காரிக்கிட்ட அதை சொன்னால் அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. இருன்றா. நான் என்ன ஒன்றட்டும்? அம்மாயி சும்மா கிடக்க மாட்டேன், நீ கம்முன்னு இரு, புரியுதா? கம்முன்னு இருந்தா காசு யாருடா கொடுப்பா? காசு 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 காசுன்னு உனக்கு எவ்வளோ காசு வேணும் சொல்லு, நான் தரேன். ஆமாம் ஆமாம், போ. யாரு அங்கே ஒத்தாலாம் கிடந்துக்கிட்டு நீ தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற. நாங்களும் வரல போகலன்னு திட்டுற. வரல போகலன்னா இங்கே பார்த்தில்ல, இந்த ஆள் வேலைக்கு போகிறேன்ட்டு அங்கே ஓடிடுறது. அந்த ஆளுக்கு புழுக்க வேலை பார்க்கணுன்னு நானும் அம்மாவும் போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இரு. காலையிலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சிருக்கடா. ஊருக்கு போகிறேன்னு ஒரே இது. நான் கம்முனு இருன்னு சொல்லினதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கு. உனக்கு என்னம்மா? நான் பின்ன ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா நான் யாருக்கிட்டேன்னு போய் கேட்கறது? நான் ஒரு 10 சேர்த்து வச்சிருந்தாதான் நாளை பின்ன எடுத்துக்கிட்டு ஓடலாம் ஒடியாறலாம். இல்லைன்னா உங்கள் கையெல்லாம் எதிர்பார்க்கணும். இங்கே பாரு, சும்மா அடம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? கம்முனு இருனா இருக்கணும். ஏமா பசிக்குதுமா, சோறு எடுத்துட்டோமா? நீயும் ஒரு கல்யாண காட்சி பண்ணீங்கன்னா உன் புள்ள குட்டியை பார்த்துட்டு நானும் கண்ண முடிடுவேன். அதுவும் கொடுப்பனம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆரம்பிச்சிட்டியா? அப்படியே உன்னை தூக்கி அலேக்கா வீசி முடியும், பார்த்துக்க. டேய் இந்தாடா. ஏம்மா உன்னை சோறு தானம்மா கேட்டேன், நீ என்னம்மா போட்டு வந்திருக்க? யாருடா சோறாக்குனது? மதியானத்துக்கு உங்கள் அப்பையும் கறி கொண்டு வரேனாரு. அதனால எதுக்கு சும்மா சோத்தை போய்கிட்டு குழம்ப வச்சுக்கிட்டு அதுக்கு தனியாக ஆக்கிக்கிட்டு இருக்கணும்னு உப்புமா கிண்டுனே. சாப்பிடு, நல்லா தான் இருக்கு. உப்புமா ரொம்ப தப்புமா, எனக்கு உப்புமாலாம் வேண்டாம், சோறு இருந்தால் பொங்கி போடு. டேய் இருக்கிறத வாய மூடிட்டு சாப்பிட்றா. இது கூட இல்லாமல் எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது. இப்போதான் உப்புமா வேணாம் கிப்புமா வேணான்னு. உனக்கே மனசாட்சின்னு ஒன்று இல்லை. இல்லை உனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இல்லை தூக்கி அடகு எது வச்சுட்டியா? என்னடா பின்ன என்னம்மா எப்போ பார்த்தாலும் இந்த உப்புமா கிப்புமான்னு ஆக்கி போட்டுக்கிட்டு வாரத்தில் 3 நாள் இந்த உப்புமா தான். எங்கடா 3 நாள் உப்புமா ஆக்கி போட்டேன்? இன்னைக்கு முந்தானத்துக்கு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இப்படி வாங்கினோம் உப்புமா உப்புமா உப்புமான்னு எனக்கு கடுப்பா இருக்குமா. இதுக்கு தான் சொல்கிற பேராண்டி, உங்கள் ஆத்தாளுக்கு சமைக்க வளைய மாட்டேங்குது முதல்ல மாதிரி. நீ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிட்டீங்கன்னா உன் முன்னாடி வந்து ஆக்கி போடுவாள்ல. ஐயோ எனக்கு அப்படி வர்ற ஆத்திரத்துக்கு. வாய மூட்டி சாப்பிட்றா. ஐயோ அம்மா ஏம்மா அப்படி படுத்துற? உப்புமா மனுஷன் சாப்பிடுவானாம்மா? இங்கே பாரு, உலகத்திலே உப்புமா தான் முதல் இடத்துல இருக்குதாம்மா. இதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குதாம்மா. ஒரு சிறுவே சொல்லி இருக்கு. ஆமா சிறுவே, அது சொல்லுது லூசு. ஆமா, உங்க அப்பனுக்கும் உனக்கும் என்னை பார்த்தா லூசு மாதிரி தான் இருக்கும். தின்னுனா தின்னு. ஏம்மா எனக்கு வேண்டாம்மா. அடியே அதில் கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து வைடி, அவன் தொட்டுக்கிட்டு சாப்பிடட்டும். கொஞ்சம் அரளி விதை இருந்தா அரைச்சி வை, அதையே தின்னுட்டு சாப்பிட்றேன். ஐயோ என்னை போட்டு பாடா படுத்தி எடுக்குதுங்களே. வாரத்தில் 3 நாள் உப்புமாவை போட்டு. ஸோ நீ மட்டும் தானே இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி இரு, என்ன பண்ண போற? எடுத்த வீட்டில் சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் ரசம் வைக்கிறேன். கொஞ்சம் ரசம் இருந்தா வை. எதுவுமே இல்லை இந்த வீட்டில் திங்கிறதுக்கு. ராசா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. உப்புமாவை போட்டே உங்க அம்மா உன்னை போட்டு தள்ளிருண்டா. இதுதான் உனக்கு கடைசி காலமாயிரும். அதனால கூடிய சீக்கிரத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம்டா. டேய் இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? நேற்று இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. வயிறு வலிச்சு போனீங்க, இப்போ பரவாயில்ல தானே? அப்புறம் உடம்பு முடியலன்னு இருக்காதீங்க. நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எதுனாலும் சொல்லுங்க, கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லைடா, வயிற்று கடுப்பு மாதிரி தான் இருந்திருக்கும் போல இருக்கு. சர்க்கரையை கரைச்சி குடித்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா. சரிம்மா, சரி நான் சாப்பிட்டு நானும் வேலை கிளம்புறேன். நீங்கள் எதுவும் சாப்பிட்டீங்களா? இல்லைடா, டீ வச்சேன்,
டீ வச்சுட்டு இந்த பன்னு இருந்துச்சுல்ல அதை தொட்டு சாப்பிட்டேன். அது கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. ஏதோ சாப்பிட வேண்டியதானே? இல்லைடா, பசி எதுவும் இல்லை. பசி எதுவும் இருந்தால் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பசி இல்லாமல் சாப்பிட்டுவிட்டு அப்புறம் வயிற்றுக்கு சரியில்லைன்னு இருக்கணும். சரிம்மா. ஏன்னா கொஞ்ச நேரம் நான் போய் படுக்கிறேன், நீ சாப்பிட்டு பார்த்துப்போம். சரிம்மா. உமா உமா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. அடடா, நல்ல படம் போட்டிருக்காங்களே. அதெல்லாம் நம்ம வேலைக்கு போகும்போது வெளியே போகும்போது தான் நல்ல நல்ல படமாக போடுவானுங்க. வீட்டில் இருக்கும்போது பாரு, ஒரு படமும் உருப்படியாக இருக்காது இந்த டிவியில். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? படிக்கிற காலத்தில் தான் நல்ல நல்ல படமாக நம்ம போகும்போது நேரத்தில் போட்டானுங்க. அதே மாதிரி தான் எப்பயும் பண்ணுறானுங்க. வீட்டில் இருந்தால் வீணாப்பனை தான் பார்த்து போடுறானுங்க. இல்லையா, ராத்திரியில் இதுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாடகமாக போட்டு தள்ளுதுங்க. ஐயோ ஐயோ, எப்படியா பட்ட படம் இதெல்லாம். நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் தான் நான் நினச்சேன். கடைசியில் எனக்கு என்னவோ நல்லா அமைஞ்சுது. ஐயோ, மற்ற நேரமாக இருந்தால் இந்த தோசை நல்லா வரும். ஏதோ அவசர நேரத்தில் ஊற்றும் போது தான் வெங்காயம் மாதிரி வரும். என்னங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. அடி பாவி, தோசை ஊத்துட்டீங்கன்னா என்னத்தை ஊற்றி வச்சிருக்கிறா? ஏய், என்னடி இது? அது என்னமோ தெரியலங்க, யாருக்காவது தோசை ஊற்றும் போது தான் வந்தே தொலைய மாட்டேங்குது. நானும் ஊற்றி ஊற்றி இழுக்கிறேன், பிஞ்சுக்கிட்டே போகுது. அப்புறம் யோசித்தேன், நீங்கள் தோசை என்ன பிச்சு தானே சாப்பிட போகிறீங்க, அதனால் அப்படியே சாப்பிடட்டும்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஏடி, சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி கொண்டு வந்தா என்ன நீ? இங்கே பாருங்க, நானே வீட்டில் ஊறுபட்ட வேலை கிடக்குது, எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்னு தெரியல. 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு போவீங்களா? சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு. இந்தாங்க சாப்பிடுங்க. அடியே, எனக்கு தான் இந்த மாதிரி ஊற்றி கொடுத்த. எங்கள் அம்மாவுக்கு எது இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துறாரு. ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் வச்சு குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்துருக்கு. இதை சாப்பிட்டுச்சுன்னு வைக்கி, மறுபடியும் ஃபுட் பாய்சன் ஆகி ஆஸ்பத்திரியில் தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னு வைங்க, உங்களெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஊற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்ல, வாய் இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. அடியே, இது என்னடி? அது கூட அங்கங்கே பிஞ்சுதான் இருந்துச்சு. இது எப்படி சுத்தமாக கருக்கி வச்சிருக்கிற? ஐயோ, கருகெல்லாம் இல்லை, முறுன்னு உங்களுக்கு நல்ல முருகை வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ ஆண்டவனே, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தா தான் அதனால எதுவும் சமைக்க முடியலன்னு சரி பொண்டாட்டி வந்து அவ கையாலே அது சாப்பிடலான்னு பார்த்தா இவ சாப்பிட போட்டே நம்மளை போட்டு தள்ளிடுவா போல இருக்கே. ஐயோ, இவ சாப்பிட்டு போலினாலும் இவ நம்மளை கிழிச்சிருவா, சாப்பிடாம போனாலும் ஐயோ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே. சாப்பிடுங்க. ஐயோ, இதை சாப்பிட்டா வயிறுல கிழிஞ்சிரும். மொறுன்னு கீழே அடிச்சா உடையாத அளவுக்கு தோசை சுட்டு வச்சிருக்காளு. இதுல வேற கருகருன்னு கருத்து வேற வச்சிருக்கா. இவெல்லாம் நம்மள என்ன பண்றது காத்திருக்கான்னு தெரியலையே. ஏங்க, நம்ம வீட்டுக்கிட்ட ஏதோ மூட்டை இருக்குங்க. அதானே, என்னமோ மூட்டை மாதிரி தான் இருக்கு. இந்த நீ எதையும் தொடாத, நீ இரு, நான் எடுக்கிறேன். ஏன் உள்ள பாம்புக்கு எது இருந்து நான் தொட்டோன்னு வெடிச்சிருன்னு நினைக்கிறீங்களா? இது பாரு, அப்படிலாம் இல்லை. இப்படி வீட்டு வாசல்ல ஏதாவது இருந்து அதில் ஏதாவது பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தான் ஆனால் பரவாயில்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் நீ ஒதுங்கி நில்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் அப்போ உங்களுக்கு எதுவும் ஆனால் பரவாயில்லையா? நான் நில்லு. என்னடா இது, பிரிக்காத புதுசான அரிசி மூட்டை மாதிரி இருக்கு. யார் இங்கே கொண்டு வந்து வச்சிருப்பா? என்னங்க, புது அரிசி மூட்டை மாதிரி இருக்கு. அதான் யார் இங்கே வச்சிருப்பா என்னன்னு தெரியல. அம்மா கிட்டயும் ஐயா கிட்டயும் கேட்டு பார்ப்போம். அம்மா அம்மா, என்னம்மா என்னாச்சு? இல்லைம்மா, நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம், வீட்டு வாசலில் ஏதோ அரிசி மூட்டை இருக்கு, அதான் யார் வச்சாங்க என்ன ஏதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்கள் எதுவும் வச்சிங்களா? இல்லையம்மா, நான் எதுவும் வைக்கலையே. ஐயா, நீங்கள் எதுவும் வச்சிங்களா ஐயா? இந்த பிள்ளைங்க ரெண்டும் நம்ம தான் வாங்கி கொடுத்தோன்னு தெரிஞ்சா வேணான்னு சொல்லிடுங்க. ஏற்கனவே நம்ம அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம், அதுக்கே காசு கொடுக்கணும்னு நினைக்கிதுங்க. கஷ்ட நேரத்தில் நம்ம எதுக்கு இதுங்களை கஷ்டப்படுத்தணும்? அதுவா, நான் வைக்கலம்மா. நீங்களும் வைக்கலன்னா அப்போ யார் வச்சிருப்பா? அரிசி மூட்டை புதுசாக இருக்குது, யார் இங்கே வந்துட்டு போன மாதிரி கூட தெரியலையே, நாங்கள் இங்கே தானே இருந்தோம். அதான் யார் என்னன்னு தெரியல, பாவம் யாரும் வச்சுட்டு போயிட்டாங்களே என்னன்னு வேற புரியல. சரி சரி, வீட்டு வாசல்ல அரிசி இருக்குது, வந்த மகாலட்சுமி இதுக்கு இது பண்ணணும், எடுத்துட்டு போங்க உள்ள. இல்லையா, அடுத்தவங்களோட பணத்துக்கு கொஞ்சம் கூட ஆசைப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்படி யார் என்னன்னு தெரியல, அவங்க கை காசு போட்டு வாங்கி போட்டதை நம்ம எப்படியா எடுத்து இது பண்ண முடியும்?
இதுல என்னப்பா இருக்குது? யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வந்தா கேட்டுக்கலாம். நீங்க எடுத்துட்டு போங்க உள்ள. இல்லையா, அது தப்பாக போயிடும், அதான். அதெல்லாம் ஒரு தப்பும் போகாது. எடுத்துட்டு போங்க, போங்க. யாருல அரிசி மூட்டையை கொண்டு வந்து வச்சிருப்பா? நம்மளும் வீட்டில் தான் இருந்தோம், நமக்கு ஒன்றும் தெரியவே இல்லை பாருங்களேன். யாருக்கு தெரியும்? ஏதோ வழியில போறவங்க எதுவும் கொண்டு வந்து வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாங்களோ என்னவோ. வந்து கேட்டா பாத்துக்கலாம். என்னடா இது, ஒரே ஆச்சரியமா இருக்குது, ஒன்றுமே புரியலையே. சரி, யார் கொண்டு வந்தாச்சாங்களோ தெரியல. சரி, கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரணும்னு வச்சுருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்.